இனிமே இந்த மாதிரி படம் வருமா வராதா? காமெடி இருக்குமா இருக்காதா? த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. அந்த மாதிரி நாம நினைச்சிட்டு இருக்கிறது தான். அந்த காமெடி ஜர்னர்ல ஒரு படம் வந்து ரொம்ப நாளா ஆச்சு. கடைசியா நம்ம பார்த்த அந்த 3 படம் சூதுக்கவும், ஜில் ஜங் ஜக், நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம். இந்த மாதிரி ஒரு படம்லாம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் பார்த்து அது அவ்ளோ வாய் விட்டு சிரிச்சு, இந்த மாரி டார்க் ஹியூமர் என்ஜாய் பண்ணி, அந்த மாரி ஒரு படம் லைக் எந்த ஒரு கான்ட்ரோவர்சியோ, இல்ல எந்த ஒரு ராங் ஒப்பீனியனோ நான் பார்த்து ஜோக் எனக்கு கொஞ்சம் நல்லா இல்ல. அந்த மாரி வைக்கிற மாதிரி இல்லாம, பியூரா ஃபுல் ஹியூமரோட இருக்கிற ஒரு படம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்படி ஒரு சீரியஸான நேரத்துல டப்புன்னு நம்மள சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஜோக் போட்டு நம்மள ரொம்ப என்டர்டெயின்டா கொண்டு போயிட்டு இருந்த ஒரு படம் சூதுகவும். இந்த படம் எத்தன வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. எப்ப பார்த்தாலும் என்டர்டெய்னிங்கா தான் இருக்கும். அதுலயும் ஒரு சில டயலாக்லாம் நம்மளுக்கு டக்குன்னு அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறம், ஓ! அப்படின்ற மாரி சிரிக்க வைக்கிற மாரி ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு படமா இருக்கும். ஸோ அதுல நம்ம பாபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இட்லிய சட்னியோட பெசஞ்சு சாப்பிட்டு இருக்கும்போது, "டேய்! இத இட்லின்னு சொல்ல சட்னி கூட நம்பாதடா." அந்த மாதிரி அந்த மாரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காமெடி ஒரு லைன்லாம் நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். அந்த மாரி செம்ம ஃபன்னா கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதுவும் எல்லாரும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருட்டு ரூம்ல போட்டு கும்முன்னு போலீஸ் கும்மிட்டு இருக்கும்போது எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன் சிரிக்கிறோம்? எதுக்கு சிரிக்கிறோம்னு அவங்களுக்கும் தெரியாது. பார்க்குற நம்மளுக்கும் செம சிரிப்பா இருக்கும். எதுக்கு அடிக்க வந்தோன்றதே மறந்து காண்டாகி, "டேய்! கொஞ்சமாவது அழுங்கடா" அப்படின்னு அந்த போலீஸே காண்டாகி வெளியில போயிருவாரு. அந்த மாரி செம்ம ஃபன்னா கொண்டு போயிட்டு இருக்க அந்த படமா இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு ஹியூமரோட இன்னும் அடுத்து ஏதாச்சும் ஒரு படம் வரும்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு படம் ஜில் ஜங் ஜக். இந்த படத்த அவரு எப்படி யோசிச்சு, என்ன மாரி யோசிச்சு, எந்த நிலைமையில இருக்கும்போது எழுதுறாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அத பார்க்கும்போது எனக்கு அந்த படத்த இப்படி கூட கதை யோசிக்கலாமா? இப்படி கூட ஒரு கதைய கொண்டு போலாமா? அந்த மாதிரி நம்மள யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். பயங்கர காமெடியா அந்த படத்த அதுவும் அவங்க ட்ரக்க கார் பெயிண்ட்ல அடிச்சு அவங்க அத கடத்திட்டு போவாங்க. அந்த கார எங்க கொண்டு போய் சேர்க்குறாங்கன்றத அத பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு செம்ம ஃபன்னா போய்க்கிட்டு இருக்கும். அதுவும் அந்த டயலாக் எல்லாம் இப்ப நான் யோசிக்கும்போது கூட எனக்கு பயங்கர சிரிப்பா இருக்கும். அவங்க போய் கேட்கும்போது சித்தார்த் கேட்கும்போது, "மூடிக்கிட்டு போய் கொஞ்சம் அங்க நிக்கிறியா?" அப்படின்னு அது ஒரு மாடுலேஷன்ல அவங்க சொல்றப்போலாம் அது செம்ம காமெடியா இருக்கும். ஸோ அது நான் சொல்றப்போ உங்களுக்கு தெரியாது. அந்த படம் பார்க்கும்போது அந்த மாடுலேஷன்ல கேட்கறப்போ செம்ம ஜோக்கா இருக்கும். உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல. தடவிட்டு அந்த மாதிரிலாம் நெறைய ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் எல்லாம் வரும்போது, ச்சே! இப்படி ஒரு படம் நம்மளால அடுத்து எங்கேயாவது பார்க்க முடியுமா? அந்த மாதிரி இருக்கும். அதுவும் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா அப்படி ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். என்னதான் ஒரு பெரிய குரூப்பா இருந்தாலும், அந்த குரூப்லேருந்து அந்த 3 பேரும் சேர்ந்து அவங்க ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த 3 பேர்ல கண்டிப்பா இந்த 3 பேர் மாரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஒருத்தன் லூசா இருப்பான், ஒருத்தன் எங்கேயாவது போயிட்டு இருப்பான். இவங்க 2 பேரையும் புடிச்சு இழுத்துட்டு ஒருத்தன் இருப்பான். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அது செம ரிலேட்டபிளாவும் இருக்கும். டப்புன்னு நம்ம அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டைம்ல ஏதாவது ஒண்ணு நடந்துரும். எவனா எங்கேயா போயிருவான். ஏதாவது ஒண்ணு வெடிச்சிருவான். அதுக்கப்புறம் அதையெல்லாம் இழுத்துட்டு திருப்பி அவங்க அத எப்படி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றாங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கு இருக்கிற நேம்ஸ் கூட செம ஜோக்கா இருக்கும். அந்த கடைசியில அந்த டாக்டரோட பேர இப்படி போர்ட்ல எட்டி பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு குபீர்னு சிரிப்பு வந்துரும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹியூமரஸான ஒரு மூவியா இருக்கும். அதுக்கப்புறம் நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம். இந்த படத்துல வர டயலாக் அந்த படத்த பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கே அது மனப்பாடம் ஆயிரும். "நீ பால் அடிச்சியா? மேல போச்சா? கேட்ச் பிடிக்கலான்னு பின்னாடியே போனேனா? விட்டனா?" அந்த ஃபுல் டயலாகும் அது திருப்பி திருப்பி சொல்லும்போது நம்மளுக்கு அது சலிக்கவும் சலிக்காது. ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும்போது நம்மளுக்கும் அது சிரிப்பா இருக்கும். இன்னைய வரைக்கும் நம்ம யாராச்சு அதாவது ஃபுல் மேக்கப் கூட போட வேணாம். ஏதாவது லிப்ஸ்டிக் போட்டு வந்தாலே அந்த பசங்க ப்பா! அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே அந்த படம் தான். அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் எல்லாம் கண்டிப்பா நான் இந்த லைன்ல நான் 3 படத்துக்கு திருப்பி திருப்பி சொல்லுவேன். ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது சிரிப்பா இருக்கும். அது உண்மைதான். அந்த படத்த எத்தன வாட்டி பார்த்தாலும் நம்மளுக்கு சிரிப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹியூமரஸான ஒரு படத்த
இப்போ வந்து நமக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து லைக் இப்போ ஒவ்வொரு படத்துலயும் வந்து எல்லாம் இப்போ ஒண்ணு சீரியஸா இருக்கு, இல்ல எல்லாம் சண்டை போடுறாங்க, இல்ல ஏதாவது லவ் படமா இருக்கு, இல்ல ஏதாவது ஃபீல் குட் படமா இருக்கு, இல்ல ஏதாச்சும் பொலிட்டிக்கல் படமா இருக்கு, கருத்தூசி போடுற படமா இருக்கு. ஆனா ஒரு ஹியூமரும் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம வந்து எப்ப பாரு யோசிச்சுட்டே தான் இருக்கணுமா? எப்ப பாரு சீரியஸாவே தான் இருக்கணுமா? காமெடியும் தேவை தானே! ஸோ அதே மாரி இப்ப அடுத்து ஏதாச்சும் ஒரு காமெடியா ஒரு படம் யாராவது ஒருத்தர் கொண்டு வந்தா நல்லாருக்கும். அப்படிங்கிறதோட நம்ம வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் வேற என்ன அடுத்து வேற காமெடியான ஒரு படம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது காமெடி படம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா ரிலேட்டட் கண்டென்ட் நீங்க தொடர்ந்து பார்க்க கலர் கண்ணாடி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.